வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 11ஆம் வகுப்பு வேதியியலுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் புக் பேக்கில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின் இருக்குது. ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் 6 × 12. இதில் பார்த்தீங்கன்னா வினா எண் 17 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 9 கிராம் ஈத்தேனில் காணப்படும் மோல்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விரவுதல் மற்றும் பாய்தல் வேறுபாடு. நெக்ஸ்ட்டு வந்து கார்பாக்சிலிக் அமிலங்களின் முதல் 3 படிவரிசை தொடர் சேர்மங்கள் மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ விரவுதல் மற்றும் பாய்தல் வேறுபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையிலி 6 × 3 18. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு நிறைக்கும் மோலார் நிறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? கார்பன் மோனாக்சைடின் மூலக்கூறு நிறை மோலார் நிறைகளை காண்க. ஸோ அதுக்கு கீழே பின்வருவனவற்றுள் விவரி மேலும் தக்க காரணம் தருக. எண்ணின் அயனியாக்கும் ஆற்றல் ஓவை விட அதிகம். H2O மற்றும் H2O2 வடிவமைப்பை ஒப்பிடுக. கோடை காலத்தில் காற்றோட்டப்பட்ட குளிர்பான பாட்டில்கள் நீரில் வைக்கப்படும் போது உரிய விளக்கம் தருக. ஸோ அதே மாதிரி கீழே பீட்டா நீக்க வினைக்கு ஒரு உதாரணம் தருக அப்படின்னு கொஷின் வந்து எடுத்திருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 11 கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 × 5 25. கோண உந்த குவாண்டம் பற்றி விளக்குக. ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டறிவதற்கான விதிகள். ஆர்பிட்டால் வேறுபடுத்துக. அதே மாதிரி கீழே முதல் அயனியாக்கும் ஆற்றலை விட இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் எப்போதும் அதிகம். கூற்றில் உள்ள உண்மையினை எவ்வாறு விளக்குவாய்? ஆர்த்தோ ஹைட்ரஜன் பாரா ஹைட்ரஜன் சிறுகுறிப்பு வரைக. டால்டனின் பகுதி அழுத்த விதியினை கூறுக. கேசிக்கு இடையே உள்ள தொடர்பினை வருவி. நெக்ஸ்ட் வந்து லீச்சாற்றியர் தத்துவம் வரைகிற. பின்வரும் சேர்மங்களுக்கான வடிவமைப்பை எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சீரான மற்றும் சீரற்ற பிளப்பை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. தூண்டல் வினையினை தக்க உதாரணத்துடன் எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் கூட கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.